மாணவ மாணவிகளுக்கு கட்டமைப்பு தேவை, நல்ல கல்வி தேவை என்று உணர்ந்து புத்தி வந்து அந்த கம்யூனிஸ்ட் அரசுக்கே புத்தி வந்திருக்குது. இப்போ PM-ஸ்ரீ திட்டத்தில் நாங்கள் இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லி 3 நாட்களுக்கு முன்னாலே சொல்லி இருக்கிறது அந்த அரசு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் சன்ஷைன் பள்ளி உட்பட பல்வேறு திமுகவினர் நடத்தும் பள்ளி, சன்ஷைன் பள்ளின்னு நான் சொல்றதுக்கு காரணம்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, முதல் குடும்பம் நடத்தும் பள்ளி. அந்த பள்ளியினுடைய நேற்று கூட அந்த பக்கம் போயிடும்போது பார்த்தேன், ஆகாஷ் போர்டு போடுறாங்க. ஆனால் தொலைக்காட்சியிலலாம் அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ், செய்தி தொடர்பாளர்கள் பேசும்பொழுது தனியார் கல்வி எப்படி நீங்கள் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டெல்லாம் நீங்கள் வந்து செய்கிறீங்க, அங்கே ஆகாஷ்னு போர்டே போட்டு வச்சுருக்கிறாங்க. போய் நீங்கள் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அங்கே பல மொழிகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. 3வது மொழி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. எங்கே இந்த சன்ஷைன் பள்ளியில் மற்றும் துரைமுருகன் அவர்கள் மகன் நடத்தும் பள்ளியிலிருந்து எல்லா பள்ளிகளும் அந்த மாதிரி இருக்குது. நேரு அவர்கள் நடத்தும் பள்ளியில் கூட இருக்கும், எல்லாரும் பொன்முடி நடத்தும் பள்ளியில் கூட இருக்கும். ஆனால் ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது மறுக்கப்படுகிறது ஏன் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. கம்யூனிஸ்டுகளுக்கே அறிவு வந்த பிறகு இங்கே திராவிட மாடலுக்கு அறிவு வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? மற்ற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வி, அந்த அறிவு உறுதியாக ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஒவ்வொரு பள்ளிக்கும் இந்த PM-ஸ்ரீ திட்டத்தினால கிடைக்கும்னு சொன்னால் கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனை நூற்றுக்கணக்கான பள்ளிகள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் அதில் பயன்பெறும், அந்த ஏழை மாணவர்கள் பயன்பெறுவார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இதை தூண்டிவிட்டு மொழி ரீதியான பிரச்சனைகளாக இதை வந்து தூண்டி விடுகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. கனிமொழி இன்னைக்கு சொல்றாங்க, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு சமுதாய பார்வை இருக்க வேண்டும், சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், பெண்கள் வாழ்வில் முன்னேற்றம் வேண்டும். இதுதான் வந்து 2 விஷயம் கனிமொழி சொல்றாங்க. யாருக்கு அதை சொல்ல வேண்டும்? அவருடைய அண்ணன் நடத்துகிற ஆட்சியில் இங்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சமுதாயத்தை நாசமாக்குவது இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான், டாஸ்மாக்ல வழங்கக்கூடிய சாராயம் தான். முதல்ல அதுதானே சொல்லணும். சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக சாராய கடைகளை மூட வேண்டும், டாஸ்மாகை மூட வேண்டும் என்று கனிமொழி சொல்லாதது ஏன்? 10 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு வசூல் பண்றதுனால. பெண்களுக்கு இங்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது தமிழ்நாட்டில், திருச்சி உட்பட எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்குது. அப்போ இதை தன்னுடைய அண்ணனுக்கு, தன்னுடைய கட்சியினுடைய தலைவர்